சாரி சார், ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. நீங்க நடுநடுல பேசணும், நான் பேசணும். இதுங்க நான் முடிக்கல இன்னும். இல்ல இல்ல மிஷ்கின் சார் தூங்குறீங்களா சார்? இல்ல இல்ல, அவர் உங்களை தான் பாக்குறாரு. அந்த கண்ணாடி ஏன் அப்ப போட்டிருக்காரு நீங்க இப்பதான் தெரியுது. லவ் யூ சார். சாரி சார், ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. ராம் சார் பத்தி பேசிட்டேன். ஸோ அதனால வந்து நான் ஐ ஃபர்கெட் டு டாக் அபவுட் நான் பேசணும். இதுங்க நான் முடிக்கல இன்னும். இல்ல படம் ரிலீஸ் ஆயிட போகுது. அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து இவ்வளோ வந்து ஒரு 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 புஷ் பண்ணி இவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லா இவ்வளோ பெருசா பண்ணதுக்கு மாறி தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இல்ல இல்ல எங்க ராம் சார், எங்க டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே பேர்ல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே பின்னாடி வந்து வேர்வை சொட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து எடுத்த படம். நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் பாருங்க. அது ஒன்று தான் எங்களோட ரிக்வஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆக்சுவலி ராம் சார் பற்றி பேசுனதுனால ஐ ஃபர்காட் அபவுட் அவர் டீம். ஓகே, மாரி செல்வராஜ், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடத்தினா அதில் தாய் மாமன் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, எல்லா வேலையும் சரி சாப்பிட்டாங்களா போனாங்களா உட்காந்தாங்களா அந்த மாதிரி எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ராம் சாரை லவ் பண்ணுறாங்கன்றது சொன்னாங்க. அதுக்கும் பெரிய நன்றி. அவங்க பேர் வனிதா தான். இந்த மொக்க ஜோக்ஸ் வனிதா கேரக்டர் எப்படி வந்ததுன்னா அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஏன்னா அவ்வளோ மொக்கையாக ஜோக்ஸ் சொல்லுவாங்க. அதில் என்ன 101 ஜோக்ஸ் வச்சுருக்கேன், நான் 36 பெஸ்ட்டு தான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 36ல் ஒன்று கேட்டோடனே எனக்கு என்ன ஒருத்தனா இதுவே எப்படின்னா அந்த 101 இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமான டேலண்ட். இல்ல சிவா, அது உங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியல. இப்போ நீ அங்க உட்கார்ந்து என்கிட்ட 4 ஜோக் கேட்டியா, 4மே விழுந்து சிரிச்சியா, சூப்பரா இருக்குன்னு சொன்னியா? அவருக்கு டேஸ்ட் இல்ல. அஞ்சலி ஒரு ஜோக் சாம்பிளுக்கு சொன்னீங்கன்னா இல்ல வேணாம், அது வந்து பர்சனல், அங்க உட்கார்ந்து சொல்றேன். அண்ட் கிரேஸ், வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் கிரேஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் ராம் சார் ஃபோன்ல இருந்து நான் கிரேஸ்க்கு பேசினேன், ரொம்ப அழகா நடிச்சிருக்கீங்கன்னு. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அஜு, wonderful actor you are, wonderful, and welcome to Tamil cinema. And சிவாவோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவருக்கு. ஆமா நம்ம பண்ணியிருக்கோம், அதை தாண்டி உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். அண்ட் இந்த படத்துல வந்து பர்டிகுலரா வந்து சிவாவோட இன்னொரு வெர்ஷன் பார்க்கலாம்.